ஜான் உண்டு இங்க இறந்து கிடக்கு. 2 பேர் பார்த்து கொண்டு இருக்காங்க. வந்து பாருங்க உள்ள ஜான வேலிகள் இந்த பக்கம் இருக்கா? அப்படி போட்டுருக்காங்க. ஜான வேலி இந்த ஏரியாவில் இல்லை. வணக்கம், நான் கொள்ளிங்க. நான் நிற்கிற இடம் என்ன சொன்னால் எனக்கு பின்னால் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் காட்டு பகுதியாக இருக்குது. என்னென்னு சொன்னால் நான் இங்கே வந்த காரணம் ஒரு ஜான் உண்டு இங்கே இறந்து கிடக்கு. அதுதான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். இந்த ஊரில் பேர் தும்பாலன்னு சொல்கிறாங்க. அதாவது தும்பால திக்கோடைக்கு பக்கத்தில் உள்ள ஊர் தான் இந்த ஊர். ஒரு வயல் காணிக்குள்ளாம் இது செத்துக்கிறது. காட்டுங்க பார்த்து கொண்டிருக்காங்க. கொஞ்சம் நாங்கள் வந்த டைம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு கிட்ட போகலாம். சரியான வெயிலாக இருக்குது. அப்போ நாங்கள் போகல, கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கோம். தள்ளினா காட்டுறோம், போய் பார்ப்போம். இனி தான் போய் பார்க்கணும். நாங்கள் பக்கத்தில் போய் தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே போவோம். ముందు తరపు அதிலே ஆட்கள் நிற்கிறாங்க. கணக்கு பேர் இல்லை. என்ன யானை பாருங்க. நாங்கள் நிற்கிறது இருந்து அந்த யானை காவலுக்காக அந்த மலைக்கு மேலே சின்ன கொட்டில் அடிச்சுக்காங்க. அதை பார்ப்போம் அப்படிங்கிறது. இப்போ பாருங்க, அந்த யானைகளோட அந்த எருவ மாடு இருக்குது. அந்த எருவ மாடு தான் யானை செத்து கிடக்கு. அப்போ நைட்டில் காவலுக்கு இந்த என்ன சொல்கிறேன், இந்த விவசாயம் செய்கிறார்கள் எல்லாரும் வளைச்சி ஃபுல்லாக காவல் கிடக்குன்னு சொல்கிறாங்க. ஜான காவல். அப்போ இந்த ஏரியா ஒரு ஜானை அதிகமாக வார ஏரியா நினைக்கிறேன். அதெல்லாம் இப்படி மலைக்கு மேலெல்லாம் கொட்டில் அடிச்சிருக்காங்க. யாருங்க இந்த மலைக்கு மேலே இந்த கொட்டில் அடித்து ஜான காவல் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். தற்காப்புக்காக இப்படி அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். என்ன பாய் சும்மாக்கல பாருங்க எவ்வளோ அடர்ந்த காடன். அங்கேயோ ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நம்ம கதை முடிஞ்சு போகுது. நைட்டில் வந்தால் நம்ம பொடி தான் நம்ம. ஓ, அந்த ஆடு வச்சு கொண்டிருக்காரு. ஆடு வைக்கிறா இந்த கொட்டி விருப்பமாய். ஓ இதெல்லாம் வந்து தங்கலாம். எப்படி இருக்கு இதுக்குள்ளான் இருப்பாங்களா சொல்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. உள்ள ஒன்றும் இல்லை, சும்மா மழை வந்தால் மட்டும் ஒரு கட்டிக்காங்க, மட்டை கட்டிக்காங்க. டெம்பரியா சரி. ஓ, இது பார்த்துட்டு போய் கொண்டிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்போம் என்ன விளக்க வேண்டும். இங்கே வா பைக்கை விடுங்க. அப்படி இங்கே வாங்க, அப்படி வாங்க.
என்ன பார்த்துட்டீங்களா இப்போ வந்து எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் இந்த இங்கே 38 கொஞ்சம் போகணும் இப்போ என்ன இடத்துல கேள்விப்பட்டு வந்து நீங்கள் இப்போ யானை எதுக்கு ஜான எதுக்கு வந்து சரி இப்போ ஒன்று ஜான சேர்த்துக்கிட்டா கண்வேடியில் பாட்டு சேர்த்து கிடக்கும் இருந்தும் வேறு என்ன நடந்திருக்கு ஓ கண்வேடி ஒன்றும் இல்லை இதில் அப்படி அவ்வளோ பெரிய யானையும் இல்லை நாங்களும் தான் பார்க்க வந்து நாங்கள் ஒத்துறீங்க நாங்கள் வந்து காலையில் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஒரு சரி ஓகே தேங்க்ஸ் ஓகே யானை கிட்ட போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம் என்ன நடந்துருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் என்ன ரோட்டை காட்டுங்க இந்த இதான் உள்ளால வந்து நாங்கள் அப்படியே உள்ளால வந்து நாங்கள் இப்போ தான் நாங்களும் போகிறோம் பார்ப்போம் நேரத்தோட கணக்கு பேர் வந்து பார்த்துட்டு ஓ போய் காலையில் ஏர்லியாக நிறைய பேர் வந்து பார்த்து போய் சொல்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் வாரத்துக்கு லேட் ஆகிட்டு டிவிஷனுக்குரிய ஜிஎஸ்எம் வந்து ஓ ஜிஎஸ்எம் வந்து பார்த்து போகிறான்னு சொன்னாங்க பார்த்து போகிறாங்களே ஆனால் என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியாது தெரியல ஓ என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியாது யானைக்கு எங்களுக்கும் பார்த்து போகிறவங்களுக்கு தான் விளக்கம் தெரியல ஒன்றும் யானை ஒன்று செத்து கிடக்கு அவ்வளோதான் தெரியும் எங்களுக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல ரெண்டு பேர் பார்த்து கொண்டிருக்காங்க வந்து சொல்லுங்கய்யா இது இப்போ நாங்களும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம் இதுக்கு இப்படி செத்து கிடக்கண்டி சொல்லி இதில் என்ன நடந்து செத்தண்டு எங்களுக்கு அனுபவம் தெரியாது இப்படி நடந்துட்டு தெரியாது நாங்கள் இதை எல்லாரும் பார்க்க வேண்டு இப்படி செத்து கிடக்க வேண்டாம் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் ஆனால் இது என்ன நடந்து செத்துன்றது எங்களுக்கு தெரியாது ஜான வேலிகள் இந்த பக்கம் இருக்கா அப்படி போட்டிருக்காங்களா ஜானவேலி இந்த ஏரியாவில் இல்லை போடுறேன்னு சொல்லி இந்த வெள்ளாவளி பிரதேசத்தில் போடுறேன்னு சொல்லி இங்கே வீட்டு திட்டத்துக்கு வந்தவங்க அம்ப வீட்டு திட்டத்துக்கு வந்தவங்க அதை பற்றி ஒருத்தரும் கூட்டத்துக்கு போனவங்க ஒரு 4-5 பேர் வந்ததால் அதை தடை செய்யப்பட்டு போயிட்டாங்க. ஜனவரி இல்லை அப்படி குறைவு இல்லை இல்லை இப்போ ஜனவரி போடுறோன்னா அந்த விவசாயம் செய்கிறாங்கள தான் போடணும். அதுக்கும் மற்ற மேட்டு பயிருக்குரியது பாதுகாப்பாக போடணும்னு சொல்லி தான் சொன்னது. வெள்ளாவளி பிரதேசத்தால் வந்தவங்க வந்து இந்த வீட்டு திட்டத்துக்கு வந்து அவங்கள ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்லி போட்டு அவங்க அதை ரிசன் பண்ணி போட்டு போயிட்டாங்க. சரி, அது இப்போ ஜானையால் நீங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் அப்படி எவ்வளோ உங்களுக்கு கஷ்டம் இருக்கா யானை வார்த்தால? இனி எங்களுக்கு அது விவசாயம் செய்கிறதுல கஷ்டங்கள் இருக்கா? கஷ்டம் தான், அது வந்தால் கொஞ்சம் சேதப்படுத்தி தான் போகும். அதை கலைக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்குரிய அவங்களுக்கு தகவல் அவங்க அஞ்சல் நேரத்தில் வந்து கலைக்கிறவங்க அப்படிதான்றவங்க. நாங்களாக சில நேரம் சும்மா சத்தம் போட்டு இப்போ நிறைய பேர் ஆக்கள் இருந்தால் கலைப்போம், இல்லாட்டி அதை நாங்களாக விளத்தி கொள்வோம். அது அவர் அழிச்சு போட்டு போகிற ஆள் தான். அது நின்று தனியொரு ஆள் ஒன்றும் செய்யலாது. இப்போ 10 பேர் ஆக்கள் வெள்ளம் செய்கிறதுக்கு நின்றாங்க அந்த காவல் கொட்டியில், அதை சத்தம் போட்டு நாங்கள் சும்மா சத்த வடிகளை போட்டு அவங்கள காட்டுக்கு அகற்றுவோம். மற்றபடி அது தனி ஆளாக நின்றா நாங்கள் அது கிட்ட போகிறல. அது எங்களை எதிர்த்து வரும். அது அப்படியா? நேரடியான ஜானை சந்திச்சு அந்த 5ஆம் இடம் தான் அது இருக்கிற இதில் ஒரு 3 பேர் நாங்கள் காவல் கொட்டியில் இருந்து நாங்கள் ஒரு இரவு இங்கிருந்து வந்து 3 வேலியை உடைக்கிறதுக்கு வந்துட்டு அப்போ அந்த சும்மா அந்த சோலார் கரண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒன்றுமே செய்யாது. அதை வந்து நான் எழும்பி தண்ணி வாய்ச்ச வந்து நான் பார்த்தேன்னா அது நிற்கிது. அப்போ பக்கத்தில் இருந்த 2 தம்பிகிட்ட சொன்னேன், எங்கள்ட மருமக பொடியன்ட்ட இப்படி வந்து 3 பேர் நிற்கிறாங்கன்ட்ட. அவங்க எழும்பி அதை சும்மா சத்த வடியை போட திரும்பி இங்கே காட்டுக்கு வந்துட்டு. அது
சொல்லுவாங்கன்னா யானை அதிகமா டக்கண்டு ஒத்தரையும் அடிக்காது அப்படி ஒண்ணு செய்ய சொல்றாங்க அது உண்மையா ஓ அது அதுக்குரிய பேர் நம்ம செய்தா தான் அது அடிக்கும் சும்மா அதுல போய் நம்ம அதுல போய் இப்ப நம்ம சத்தம் போட்டு நீங்க ஒரு பகுதியா போங்கன்னு சொன்னா அது போகும் அதுல போகும் நம்ம அதுக்கு பக்கத்தால போய் நின்று அதை கொளுத்தி பக்கத்துல நின்றதா அது நமக்கு எதிர்த்து வரும் ஏன்னா அதுக்கு ஒரு பயம் தானே அந்த பயத்தினா அது நமக்கு வாரம் நம்மளை பார்த்து அது பயப்படும் நம்ம பயப்படும் அதுகளை நம்ம சத்தம் போட்டு படுத்த தூரத்துல நின்று போன்ட்டு அப்படி இப்படி சொன்னா சில அது போயிடும் அந்த கிட்ட வராது எல்லாமே உயிர் தான் நம்ம பாக்குற நேரம் ஒரு இதா இருக்கு நமக்கு இப்ப அதுகளுக்கு சாப்பாடு இங்க அண்ணன் இருக்குது காட்டுல இல்ல அப்ப அதுக்கு வேண்டி அந்த வேலி அங்க ஒரு ஒழுங்கான முறையில காவல் போட்டு செய்தாங்கண்டா அதுகள் வராது அப்ப அதுக்குரிய அரசாங்கம் அதை நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்களும் அரசாங்கம் அந்த வேலியை தள்ளி போட்டு சில நேரம் வருது அது இந்த பெஞ்சால 19 இருக்கிற லைன் மற்றது இந்த கவுளியாமடு லைன்லலாம் இருக்குதானே யானைவேலி அதெல்லாம் தள்ளி தான் வருது கச்சக்கொடி என்று சொல்ற இடங்கள் அதெல்லாம் சில நேரத்தில் அது காலை வச்சு மிரிச்சு போட்டு வருது அது தாந்தால இப்ப நீ வெள்ளாவட்டி முடியாதவங்களுக்கு ஒரு கதிராகம் போற மாதிரி தான் அது இது தும்பால அப்ப எங்க அதிகமா யானை வார இடம் தானே இங்க வார இடம் தான் அது வந்து போற இடம் தான் இந்த நேரம் வந்து போகுங்கள் இப்ப காவல் இருக்கிற வழியா இரவுல காவல் கோட்டையில் இருக்கு அந்த காவல் கோட்டையில இல்லாட்டி அவங்க இதால போய் இப்படி போய் அங்க இருந்து இங்க வாரம் இருந்து போறாங்க அவங்களுக்கு ரோந்து பணியா தான் இருக்கு அந்த வளைச்சு காடு தான் சுத்தி அப்ப இதுக்குள்ள மக்கள் எல்லாம் பேருக்கு இரவு நேரங்கள்ல பயம் இல்லையா அவங்க அந்த நடமாட்டம் குறைவு அந்த உரியாக்கள் காவலுக்கு இருப்பாங்க மற்றபடி வீட்டுகள்ல அவங்க இருப்பாங்க அந்த லைட்டுகள் போட்டிருக்கிற டியூப் லைட்டுகள் போட்டிருப்பாங்க அதில் பார்த்தா தான் போகுங்கள் அங்கால போகாது எங்க காவல் கோட்டை இல்லாத இடத்த பார்த்து போகுங்கள் எவ்வளவு செஞ்சீங்க எத்தனை ஏக்கர் செஞ்சீங்க நான் ஒரு 3 ஏக்கர் செய்திருக்கிறேன் சரி அப்போ கூட விவசாயத்துக்கு ஒரு பாதிப்பு வரலையா யானை இது வரைக்கும் இது அப்போ அந்த இது வாரண்டா நீ அங்க ஈயாகாலி பக்கம் வெள்ளம் வெட்டுப்படணும் அந்த தான் அந்த காட்டுல இருந்து இங்க வருங்க கூடுதலா இப்ப 1-2 பேர் வாராக்கள் அங்கே கலைஞ்சி போறவங்க இப்போ நம்ம இடத்துக்கால வரல போன நேரம் கதிர் வெள்ளாமைக்குள்ள வந்தது 2 சேதம் இல்லை அப்படியே போனது 2 அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துகிற குறைவு அதுகள் பசி எங்கே முன்னுக்கு எங்கே சாப்பாடு கிடைக்குதோ சாப்பிட்டு போட்டு அப்புறம் அவங்களோட நோக்கத்துக்கு போகக்கூடாது அப்படியே போவாங்க ஆற்ற வயலில் சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு பசி ஆற்றணுமோ அதை சாப்பிட்டுட்டு போயிருங்கள் மற்றும்படி எல்லாத்தையும் அழிக்காது தெளிவான விளக்கம் இது வரைக்கும் தெரியாது அது விளக்கம் தெரியாது எல்லாரும் இப்போ இருந்தால் நாங்களும் வந்து பார்த்துனாங்க சரி நன்றி நன்றி